ஹாய்ங்க. ரொம்ப நாளாவே பார்த்தீங்கன்னா, எனக்கும் இந்த மாரி டபுள் இயர் ரிங் போடணும்னு ரொம்பவே ஆசையா இருந்துச்சு. ஸோ, அதனால இன்னைக்கு அந்த ஆசைய நிறைவேத்திடலான்னு சொல்லிட்டு பஞ்ச் பண்ண கிளம்பியாச்சு. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நான் போன டைமிங் பார்த்தீங்கன்னா, ஈவினிங் ஒரு 7 பிஎம் இருக்கும். ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, கடையில அவ்வளோக்கா லைட் வெளிச்சம்லாம் இருக்காது. பிகாஸ் இது வந்து ரோட்டு ஓரத்தில இருக்க கடை தான். ஸோ, அங்க போய் பஞ்ச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு தான் அங்க கூட்டிட்டு போனான். அங்க போனோனே பார்த்தீங்கன்னா, மொபைல் ஃப்ளாஷை யூஸ் பண்ணி மார்க்லாம் பண்ணியாச்சு. பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனா, ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இந்த மாரி பஞ்ச் பண்ணப்போ கூட அவ்வளவா வலி தெரியல. ஆனா, செகண்ட் டைம் வந்து பஞ்ச் பண்றப்போ ரொம்ப வலியா இருக்க மாரி இருந்துச்சு. ஆல்ரெடி நான் ஒரு ஸ்டெட்டு போட்டிருந்தேன். ஸோ, இன்னும் ஒரு ஸ்டெட்டு மட்டும் அதுக்கு மேலேயே போடலான்னு தான் போயிருந்தேன். ஆனா, ஃபர்ஸ்ட் டைம் பஞ்ச் பண்ணத விட இந்த டைம் பஞ்ச் பண்ணது ரொம்பவே வலியா இருந்துச்சு. ஃபைனலா பார்த்தீங்கன்னா, நம்ம இயர்ரிங் வந்து போட்டாச்சு. ஆனா, இதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுச்சு, வீட்டுக்கு போனோனே என்ன கத்த போறாங்கன்ற மனசுல ஒரு பயம் வந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு விதம் பயம் மனசுக்குள்ள இருந்தாலும் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா சுத்திட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஃபைனலா பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கும் வந்தாச்சு. வீட்ல இனிமேல் தான் என்ன ரியாக்ஷன் வரப்போகுது, அடி எது விழுக போகுதான்றத இனிமேல் வீடியோவ பார்த்து வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஆசை நூறு மணக்குது பத்தேன். இதுக்கு நீ போனது என்ன கிறுக்கு மாதிரியே இருக்கு தம்பி. போடாங்க மூஞ்சி போறையும் பாரு. என்கிட்ட பேசாத நீ. நம்ம சொல்றது கேட்கறது எவன்கிட்டயுமே பேச முடியாது. நீயா இருந்தாலும் சரி, அவனா இருந்தாலும் சரி. நீ அவர் போ. கோவம் முன்னாடி வந்து நிற்காதா? எனக்கு கோவம் வந்தே வருது. தம்பி தயவு செய்து போ. அங்கே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காது. எனக்கு அதை விட கோவம் வந்துடும். மரியாதையா போயிரு. இது சின்னதை மாத்திருவேன். சின்னதை மாத்திரம் எதுக்கு அப்படி வரிசையில குத்துற? சுரேஷ் மாமாட்ட சொல்றேன். மாமாட்ட 2 கிளி எடுத்தாதான் நீங்க